தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மறையக்கூடிய மனிதன், அதாவது வந்து இன்விசிபிள் மேன் வீடியோ கிரியேட் பண்றது எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, தலை கை இதெல்லாம் தெரியும், ஆனா வந்து உடம்பு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து டிக்டாக்ல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாக்களில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். மொபைல்ல, உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து பண்ணலாம். இதுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே வந்து தேவையில்லை, உங்களுடைய மொபைல்ல பண்ணலாம். ரொம்பவுமே வந்து ஈஸி தான். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க. ஒரு சூப்பர்பான ஒரு கிரியேட்டிவ் வீடியோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவதா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வந்து போட வேண்டிய டிஷர்ட், அதாவது வந்து ஷர்ட்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எந்த காஸ்டியூம், அதாவது வந்து எந்த ட்ரெஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது வந்து க்ரீன் கலர் அப்படி இல்லைனா ரெட் கலரில் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் ஒரு பெர்ஃபெக்டான இன்விசிபிள் மேன் வீடியோ வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான க்ரீன் டிஷர்ட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ரெட் டிஷர்ட் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து இந்த இரண்டு கலர்லையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேக்ரவுண்ட் வீடியோ. ஸோ பேக்ரவுண்ட் வீடியோ நீங்கள் எடுக்கும்போது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்களோ அதே இடத்துல தான் உங்கள் மொபைல் வந்து 2 வீடியோ எடுக்கும்போதும் இருக்கணும், மாற்றக்கூடாது. அதாவது வந்து முதல் வீடியோ வந்து ஒரு இடத்துல வச்சு எடுத்துட்டு இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு இடத்துல வச்சு எடுக்கக்கூடாது. 2 வீடியோவுமே வந்து ஒரே இடத்துல, அதாவது வந்து நீங்கள் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்கிறேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம வந்து இப்போ எப்படி அந்த வீடியோ எடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வீடியோக்கள் வந்து ஷூட் பண்ண போகிறோம். அந்த 2 வீடியோக்களுமே வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுடைய கேமராக்களை வந்து மாற்றக்கூடாது. நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சு முதல் வீடியோ எடுக்கிறீங்களோ அதே பொசிஷனில் தான் இருக்கணும். கேமரா எக்காரணம் கொண்டும் சின்னதாக கூட நீங்கள் ஷேக் பண்ணி வேற இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் இப்போ எந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்த வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. வீடியோவை 30 செகண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, 60 செகண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறோம். நான் வந்து கேமராவை கொஞ்சம் கூட வந்து ஷேக் பண்ணவோ இல்லை வந்து பொசிஷனை மாற்றவோ இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆக்ஷனை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வீடியோக்களுமே வந்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து இதுவரை இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து வீடியோவுடைய சைஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் டிக்டாக்குக்காக இந்த வீடியோ பண்ணுறீங்கன்னா 9:16 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த சென்டரில் தெரிகிறது. ஸோ அடுத்ததாக 1:1 இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. யூடியூப் எல்லாம் பண்ணுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதை கொடுத்துக்கோங்க, டிக்டாக்கு பண்ணுறவங்க வந்து சென்டரில். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்குக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து சென்டரில் இருக்கிற 9:16 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவதாக எடுத்த வீடியோவை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோ எடுத்தோம் இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைன் ஒன்று தெரியுது பாருங்கள் கீழே. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம், அதாவது ரைட் சைட் பார்த்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0000 வந்து காமிக்குது. அந்த ரெட் லைன் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே தெரிகிற அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு தெரியுது இல்லையா மீடியா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2வதாக எடுத்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2வதாக எடுத்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே தெரியுற எக்ஸ்ட்ராக்ட் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணி வீடியோ வந்து முதலாவது எடுத்த வீடியோவுக்கு அதே சைஸுக்கு கொண்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமா கீ, இந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள் கீழே, அந்த குரோமா கீயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரோமா கீயை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னேபிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குரோமா கீ வந்து என்னேபிள் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து என்ன கலர் டிஷர்ட் யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். அதாவது வந்து இந்த கீ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. ஸோ நீங்கள் இதில் வந்து ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீனை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் எதுவும் போட்டு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் எல்லாமே வந்து மறைஞ்சிரும். பிளாக்காக தெரியக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் பிளாக் டிஷர்ட் எல்லாம் போட்டு பண்ணாதீங்க. ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் வந்து ஓகே. ஸோ நான் இப்போ க்ரீன் வந்து ரொம்பவுமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுடைய உடம்புலையும் அந்த க்ரீன் கலர் இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் ரெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட இந்த ரெட்டு வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ரெட்டு மறையக்கூடியது பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். ப்ராப்பராக அந்த டிஷர்ட் வந்து மறைகிறதுக்கு நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணும்போது அதில் சில ஃபில்டர் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ அது கொடுக்கும்போது ஒரு சில ஃபில்டரில் வந்து டோட்டலாகவே இது வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ வந்து லென்த்தாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் வீடியோவில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிசர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து கட் பண்ணுற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிகிற ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் பிளே ஹெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எல்லோவில், அதாவது இந்த வீடியோவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்ட்டு சைடு பார்த்து வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த வீடியோ பக்கத்தில் வர கொண்டு வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக் மார்க், அதாவது வந்து ரைட் சைடு டாப் கார்னரில் தெரிகிற இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு தெரியக்கூடிய இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி காமிச்சேன்னா நீங்கள் மேலே வந்து இது ட்ரையல் வெர்ஷன், அதனால் நீங்கள் மேலே இந்த ஸ்கிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிக்டாக்ல வந்து என்ன டயலாக் தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ வந்து டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே தெரிகிற வந்து சவுண்டை வந்து முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன சவுண்டை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெமோக்காக சும்மா ஒரு சவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்லோடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைன்மாஸ்டரில் எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு சில ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணால் டோட்டலாகவே அந்த டிஷர்ட் வந்து தெரியலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த ஃபில்டர், ப்ராப்பரான ஒரு ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உடனே உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிக்டாக்கை பற்றி ஏராளமான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது டிக்டாக்ல வந்து அதிக லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரது எப்படி, அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்ல எந்த நேரங்களில் வீடியோ போட்டால் அதிக வியூஸ் வரும், டிஷர்ட்டுகள் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு பாடல்லே வந்து டிஷர்ட் விதவிதமான டிஷர்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி அதாவது சவுண்ட் ஆட் பண்ணுறது எப்படி, நமக்கு பிடிச்ச சவுண்டை வந்து டிக்டாக்ல ஆட் பண்ணுறது எப்படி, பேக்ரவுண்ட் சவுண்டை ஆட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஏராளமான வீடியோக்கள் டிக்டாக்கை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.